திருவள்ளூரை அடுத்த மப்பேடு பகுதியில் வடமாநில இளைஞரை தாக்கி பணம் பறித்திருக்கிறது ஒரு கும்பல். இதனையடுத்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் அந்த வடமாநில இளைஞர் தற்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிகாலை 4 மணிக்கு இந்த நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. விரிவான விவரங்களோடு எம்முடைய செய்தியாளர் பிரபு இணைந்திருக்கிறார். முழுமையான விவரங்களை வழங்கலாம் பிரபு. வணக்கம். உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த ராமா சங்கர் திருவள்ளூர் அடுத்த மப்பேடு பகுதியில் தங்கி டெக் பயோ சயின்ஸ் என்ற தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார். இந்த நிலையில் நேற்று மப்பேடு பகுதியில் உள்ள தனது வீட்டில் இருந்து அதிகாலை சுமார் 4 மணிக்கு வேலைக்கு சென்று கொண்டிருந்த போது அவரை 6 பேர் கொண்ட மர்ம கும்பல் ராமா சங்கரை வழிமறித்து கொடூரமாக தாக்கியதுடன் அவரிடம் இருந்த 10,000 ரூபாய் ரொக்கப்பணம் மற்றும் செல்போனை பறித்துக் கொண்டு அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளனர். பலத்த காயங்களுடன் உயிர் தப்பிய ராமா சங்கரின் அலறல் சத்தம் கேட்ட அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் தற்பொழுது ராமா சங்கர் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். கடந்த மாதம் திருத்தணி அருகே வடமாநில இளைஞர் கொடூரமாக தாக்கப்பட்ட சம்பவம் இது தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் தற்பொழுது மீண்டும் திருவள்ளூர் பகுதியில் வடமாநில இளைஞர் தாக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே திருவள்ளூர் மாவட்ட காவல்துறை இரும்பு கரம் கொண்டு இதுபோன்று வடமாநில இளைஞர்கள் தாக்கப்படுவதை தடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது.